சிவாய. உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பகலான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதே நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் ஃபோனில் ஆன்லைன் மூலம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, என்னிடம் நீங்கள் ஃபோன் மூலியமும் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷன் தத்துவடி 11வது ராசி தான் கும்பராசி. அந்த கும்பராசியின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் நீங்க இயக்க இயக்க நிச்சயம் அந்த கும்பராசி பலம் பெறும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி அதுல 3 நட்சத்திரம் கொண்டது. அபிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் கொண்டதான் இந்த கும்பராசி. எப்பொழுதும் நீங்க சனி பகவான் இயக்க இயக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகிக் கொண்டே இருக்கும், செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். சனி பகவான் அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கனாலே அவர் எப்பவுமே பெருமையா பேசினா பிடிக்காது. ரூல்ஸ் கடைபிடிக்கிற யாருன்னா சனி பகவான் தான். அதே மாதிரி நவகிரகத்திலே தொழிலுக்காக பொழுக்கப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். அப்போ சனி பகவான் இயக்க இயக்க தொழில் நன்றாக இருக்கும். ஊனமுற்றோருக்கு உதவி செய்வது மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வது, அதே மாதிரி இப்போ வயதானவர்களுக்கு உதவி செய்வது, இது மாதிரி உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த கும்பராசி பலம் பெறும். ஏன்னா ராசி அதிபதி சனி பகவான். யாருக்கெல்லாம் நீங்க உதவி செய்கிறீங்களோ நிச்சயம் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் நீதிமான், கர்மகாரகனை சனி பகவான் தான். அப்போ ஒருத்தருக்கு தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் சனி பகவானை இயக்கினீங்கன்னா நிச்சயம் நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி, நிச்சயம் தொழில் நல்லா பலம் பெறும். அடுத்தது வருமானம் வரணும்னா கும்பராசிக்கு அடுத்த ராசியான மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை இயக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் பாவம், ராசிக்கு 2ஆம் பாவம் தான் தனத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ நீங்க குரு பகவானை இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும். அப்போ குரு பகவான் எவ்வாறெல்லாம் இயக்கலாம்? குருனா கோயில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வது, குழந்தைகளுக்கு உதவி செய்வது, அதே மாதிரி நமக்கு வழிகாட்டக்கூடிய குருக்கள் எல்லாமே குழந்தைகளும் மற்றும் வழிகாட்டி நமக்கு வழிகாட்டி குறிக்கக்கூடிய அனைவர்களையும் குரு பகவானை குறிக்கக்கூடியதுதான். அப்போ குருவை இயக்க இயக்க நிச்சயம் நீங்க செய்கின்ற எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் வருமானம் உயரும். குரு பகவான குழந்தை, அதே மாதிரி கோயில்ல வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர், அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம வழிகாட்டக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்தையும் நீங்க உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், வருமானம் பெருகும். ஏன்னா 2ஆம் அதிபதி தான் நமக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தின் அதிபதி நீங்க காரகத்துவ இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும். குறிப்பா நீங்க இந்த வியாழக்கிழமை நாள் பார்த்து உதவி செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான். ஏன்னா 10ஆம் வீடு விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு செய்கின்ற தொழிலை நடத்தக்கூடியவர், வருமானத்தை பெருக்க கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அப்போ நீங்க செவ்வாயை இயக்க வேண்டும். செவ்வாயை இயக்க இயக்க நிச்சயம் நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும். செவ்வாய்னா முருகர் வழிபாடு செய்வது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது சகோதரர்களுக்கு உதவி செய்வது, நெருப்பில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு உதவி செய்வது,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை செய்த நபர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது, இரத்தத்தால் சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு உதவி செய்வது. அப்போ இந்த உதவிகள்லாம் நீங்க செய்கின்ற பொழுது, நிச்சயம் செவ்வாய் பகவானோட அனுகிரகம் கிடைக்கும். உங்க ராசி கட்டத்தில் செவ்வாய் வந்து ஆண் ராசியில இருந்தா முருகர் வழிபாடு செய்வதும், செவ்வாய் பெண் ராசியில் இருந்தா துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதும் செய்கின்ற பொழுது, நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும். தொழில் நல்லா முன்னேற்றம் அடையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான். மேக்ஸிமம் கும்ப ராசிக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும், லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். 2ஆம் இடத்தை இயக்குகின்ற மாதிரியே 11ஆம் இடத்தை இயக்குங்க. நிச்சயம் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வருமானம் உயரும். அப்ப குருனா எப்படி சார் இயக்கிறதுனா, குழந்தைகளுக்கு உதவி செய்வது மற்றும் கோயில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வது, அப்புறம் நம்ம வழிகாட்டக்கூடிய நபர்களுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் உதவி செய்வது. அப்பதான் குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்ம வழிகாட்டு நடத்துறவங்க அனைத்தும் குருமாருக்கு சம்பந்தவங்க தான். அது குருவை குறிக்கும். அப்ப எப்பொழுதும் நீங்க அந்த நபர்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, நவகிரகத்துடைய குரு வழிபாடு செய்யுது, இதெல்லாம் நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த 11ஆம் பாவம் நன்றாக இயங்கும். 11ஆம் பாவம் இயங்க இயங்க நிச்சயம் தொழில் வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி காலப்புருஷன் தத்துவப்படி 11ஆம் பாவம் எதை குறிக்குன்னா 9ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 9ஆம் இடம்னா கோயில் வழிபாடு தான். மேக்ஸிமம் இந்த கும்பராசியில் பிறந்தவர் அடிக்கடி கோயில் வழிபாடு செய்யுங்க. கோயிலுக்கு அடிக்கடி போறது, கோயில்ல தான தர்மம் செய்யறது, கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சந்தன காப்பு சாத்தி வழிபாடு செய்யுங்க. அப்ப செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில் நல்லா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி மஞ்சள் வாங்கி நிறைய தானம் பண்ணுங்க. சுண்டல் வாங்கி நிறைய தானம் செய்யுங்க. செய்கின்ற பொழுது உங்களுக்கு 11ஆம் பாவம் 2ஆம் பாவம் இயங்கும். நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இயக்குங்க. மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து மற்ற கிரகங்கள் இயக்குகின்ற பொழுது கூடுதலாக பலன் நடக்கும். அதாவது லக்னத்துக்கு 2ஆம் பாவம், லக்னத்துக்கு 10ஆம் பாவம், லக்னத்துக்கு 11ஆம் பாவம், இந்த பாவத்தை நீங்க இயக்குகின்ற பொழுது நிச்சயம் இன்னும் கூடுதலான வருமானங்கள் கிடைக்கும். தொழிலில் நல்லா லாபம் கிடைக்கும். இப்போ இந்த 2ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி முடக்கத்தில் போய் இருக்கக்கூடாது. அந்த கிரகம் திதி சூன்யமாக இருக்கக்கூடாது. கரும நட்சத்திரத்தில் போய் நிற்கக்கூடாது. சூரியன்கிட்ட அஸ்தமம் ஆயிடக்கூடாது. வக்ரங்கள் ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுண்டா அதுக்கு தனியாக முடக்க தனியாக நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். மற்றும் வாழ்வில் பரிகாரங்கள் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல வருமானம் பெருகும். இந்த கரும நட்சத்திர கிரகங்கள் இருந்துச்சுனாவே இந்த 2ஆம் அதிபதி கரும நட்சத்திரத்தில் நீக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் நிற்கிறது, ஆயிலி நட்சத்திரம் நிற்கிறது, அஸ்த நட்சத்திர கிரகங்கள் நிற்கிறது, அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் இந்த கிரகங்கள் நிற்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர போய் கிரகங்கள் நிற்கிறது, இதெல்லாம் வந்து கரும நட்சத்திரத்தை குறிக்கும். அப்போ இந்த மாதிரி கிரகங்களை போய் இதில் நின்றுச்சுனாவே இது பலன்கள் தராது. அந்த கிரகங்கள் நமக்கு முழுமையாக நற்பலன்களை தராது. ஸோ இந்த கரும நட்சத்திரத்துக்கு சில வழிபாடுகள் இருக்கு, சில தான தர்ம பரிகாரம் இருக்கு. அது செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி அது தொழில் நல்லா வருமானம் கிடைக்கும். செய்கின்ற தொழில் நல்லா லாபம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க இயக்குங்க. நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.